வணக்கம், நான் ஜோதிடர் அஷ்டோகண்ணன். இந்த பதிவில் நாம குரு பயிற்சி பலன்கள் 2024 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு குருபலம் வந்து விட்டது, குருவுடைய பார்வையும் வந்து விட்டது. குரு இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ல் இருந்தார், இப்போ 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இது ஒரு சிறப்பான யோக பலன்களை தரக்கூடிய, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய, குருவுடைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன விஷயம்னா, குரு ஒரு சுபகிரகம், அவருக்கு தகுந்த 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை பார்க்குறார். 1. 2வது, குரு உங்களுக்கு யோகக்காரராக இருக்கார், 2க்கும் 5 கூடியவர். அப்போ குருவுடைய அமைப்பு டபுளாக உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. எந்த வகையிலையும் கெடுபலன் கிடையாது குருவுடைய பயிற்சினால். அப்போது அதிகப்படியான நன்மை கிடைக்கும். என்னென்ன விஷயங்கள்லாம், உடல் ஆரோக்கியம் மேம்படும், புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் விரைவாக எளிதாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். எதிரிகள் தொல்லை பெரும்பகுதி ஓயக்கூடிய ஒரு கணக்கு, எதிரிகள் சரணடையக்கூடிய ஒரு நிலை இருக்கும். உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் மக்களுடைய மத்தியில், உறவுகள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து கூடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எளிதாகவும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இதோட குடும்பத்தில் திருமண நிகழ்ச்சிகள், குழந்தை பாக்கியம், அதே போல் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். குறிப்பாக திருமணம் நடைபெறாத, தாமதமான, தடைப்பட்ட விருச்சிக ராசிக்காரருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவர்களுக்கும் அதற்கும் தகுந்த நேரமாக இதற்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அரசியல், பொது வாழ்க்கை அல்லது இயக்கங்கள், சங்கங்கள் இதில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு நன்மை கிடைக்கும். உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது குறையக்கூடிய ஒரு நேரம். குறிப்பாக கடன் நெருக்கடிகள் குறைந்து அந்த கடனுடைய பெரும்பகுதி அடைபடக்கூடியது அல்ல அதற்குரிய வழிகள் கிடைக்கக்கூடிய நேரமாக இது இருக்கும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு, ஆதாயம் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாகவும், எதிர்பார்த்த இடங்களில் பணம் வரும். குறிப்பாக எதிர்பாராத பண வரவும் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களால் நன்மைகள் உண்டு. அது குலதெய்வ வழிபாடாக இருக்கலாம், அல்லது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. தந்தை வழி, தாய் வழி உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். அப்போ பூர்வீகத்தில் சொத்துல பிரச்சனை, அல்லது அங்கே வீடு கட்ட முடியலை, அல்லது தோட்டம் போட முடியலை, அல்லது இந்த மாதிரி பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதில் உள்ள பிரச்சனைகள் குறைந்து அது சுமூகமாகும். இறை வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். குலதெய்வ, இஷ்டதெய்வ வழிபாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் இருக்கும். அதோட வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. நீங்கள் உங்களுடைய தகுதி, திறமை, உங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த வேலை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வேலைவாய்ப்பு தேடி வரும். உங்களை வேலைவாய்ப்பை நீங்கள் தேடி சென்ற ஒரு காலம் போய் இப்போ வேலைவாய்ப்பு தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். பணம் வர வேண்டியது இருந்தால் அது எளிதாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல் பார்த்தீங்கன்னா, மனைவி வழி உறவுகளால் நன்மைகளும் இங்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கொடுத்த பணம் அல்லது வரவேண்டிய பணமாக இருந்தால் எதுவும் பணம் வரும். பணத்தில் வருவதில் எந்த தடையும் இல்லை. ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வெற்றிகளை அதிகம் தருது, வளர்ச்சி அதிகம் தருது, தடைகளை விளக்குது. சுப காரியங்கள் குடும்பத்தில் நடைபெறதுக்கு உகந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய கை மற்றவர் மத்தியில் ஓங்கி இருக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. அதிர்ஷ்டகரமாகவும் லாபகரமாகவும் இந்த ஒரு வருடம் இருக்க போகுது. இதோட உங்களுடைய ஜாதகத்தில் திசாபுத்திகள் நன்றாக இருந்தால் இந்த குரு பயிற்சி மிக அதிகப்படியாக நன்மை தரும். அதாவது 2 மடங்காக உங்களுக்கு நன்மைகளை தரும். உங்களுடைய ஜாதகத்தில் நடைபெறக்கூடிய திசாபுத்தி சற்று சாதகம் இல்லைன்னா இந்த குரு பயிற்சி அதில் ஏற்படக்கூடிய தீமைகளை குறைக்கும், நன்மைகளை அதிகம் தரும். அப்போ அதிகப்படியான நன்மைகள், மேன்மைகள் இந்த 24 குரு பயிற்சி, ரிஷபத்துக்கு வரக்கூடிய குரு பயிற்சியால் அதிக நன்மைகள் அடையக்கூடிய ராசிகள் ஒன்றாக விருச்சிகம் இருக்கிறதுனால கவலை இல்லை. ஒரு சிறப்பான ஒரு யோக பலன்களை, நன்மைகளான பலன்களை, மேன்மையான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் குரு பயிற்சி இருக்குது. நன்றி, வணக்கம்.